கண்ணாடிக்காரனே என்னாச்சு? பிசாசு மாதிரி பின்னாடி வந்து சொல்ற. யாருன்னா பயந்துட்டு இருக்கிற? அட அன்னைக்கு ஒருத்த துரத்துனானே ஞாபகம் இருக்கா? அவன் இன்னும் என்ன துரத்திட்டு இருக்கான்டா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஏன்டா பண்ற வரைக்கும் பண்ணி காசு வாங்குற வரைக்கும் கூடயே எடுத்துட்டு அவன் வெட்ட வரான்னு தெரிஞ்சவனு விட்டுட்டு வர நாய் தானே நீங்க எல்லாம் நல்லா இருப்பியாடா? விடுங்க டென்ஷன் ஆகாதுங்க. இப்ப நம்ம சோத்துக்கு என்ன பண்றது? அதுதான்டா எனக்கும் தெரியல, சோத்துக்கு என்ன பண்றதுன்னு. வேற வழியே இல்ல, நம்ம வேலைக்கு போயே தான் ஆகணும் போல் இருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்ற தெளிவா கேளுங்க. குழந்தை வெயில் கல்யாண வெறியோட சேர்த்து இப்போ உங்க மேல என் மேல கோலா வெறியில இருக்கிறான். ஆமாண்டா, பக்கத்து ஊர்ல பண்ணையாரு ஆள் எடுக்கிறாரு வேலைக்கு. நம்ம போய் அங்க ஜாயின் பண்ணிடுவோம், தப்பிச்சுக்குவோம். இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி வா போவோம், நமக்கு வேலை தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். வா போவோம். போயிடுவோம். ஏண்டா தேங்காயெல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. மார்க்கெட்டுக்கு எத்தனை வண்டி காய் போச்சு? 3 வண்டி ஆகி. 3 வண்டியா? சரி சரி. அந்த வாழைக்காய் காசெல்லாம் வந்துருச்சா? நேற்றே வந்துருச்சு. நேற்றே வந்துருச்சா? சரி, நம்மளெல்லாம் ஊருக்குள்ள நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? நீங்க இருக்கிறங்காட்டி தானே ஊர்ல மழை தண்ணியே பெய்யுது. நீங்க தான் குலசாமின்னு பேசிக்கிறாங்க. அப்படியா பேசிக்கிறானுங்க? அப்படித்தானுங்க. அப்படியே சொல்ற. ஏனுங்கண்ணே நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. யாரை பார்த்து நல்லா இருக்கிற கேக்குற? நீ சொல்லுது அவர் நல்லா இருக்குமாடா? அவர் வேட்டி என்ன, அவர் சட்டை என்ன, யாரை பார்த்து கேக்குற? இரு ஒரு வேலை யாருது? அவரோட தேங்காய் யாருது? அவரோட தடை யாருது? அவரோட. ஓடி கிளம்புட. சரி போயிட்டு வரேன். ஏன்டா இப்படி பேசுற? இவனுக்கு நல்லா இப்படித்தானே மிரட்டி வைக்கவனே. எதுக்குடா அவனுக்கோ? நீங்க கண்ணாடி போடுங்க. இல்ல சீரக்காயில இல்ல கொடை உனக்கு இல்ல எனக்கு. சரி. ஏன்டா வப்படம் என்ன நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு? 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குண்ணே. 10ஆம் கிளாஸ் வரைக்கும்? நானே 5ஆம் கிளாஸ் தான் படிச்சேன். ஆமாங்க. இவனுக்கு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா நம்ம மதிக்க மாட்டானுல்லடா. ஆமாங்க. பள்ளிக்கூட சாத்திரலாமா? நீங்க சொன்ன இடிச்சே ஓடல. அப்ப அது என்னன்னு பார்த்து வெடியாலத்துக்கே செஞ்சு போடு. சரி. சிகரெட்டு உனக்கல்ல, சந்தடி சாக்குல ஆட்டை போடுறேன். அண்ணன் பாத்தீங்களா, சுத்தி முத்தி 150 ஏக்கரு ஒத்த ஆளு கொடுத்து வச்சவன் உட்கார்ந்து திங்கிறான். பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இது குழந்தை வேணுடா. அது அவன் இல்ல, இது அவங்க அண்ணன் ரத்தினவேலு. ரத்தினவேலா? அவன் முட்டாளு, இவன் மடைய. இவனுக்கு நம்ம விஷயம் தெரியாது. தெரியாதுங்கிற? தெரியாது. போவோம் வாங்க, பயப்படாம வாங்க, பாத்துக்கலாம். சார் சார் யா உங்களைத்தான் கூப்பிடுறேன். நம்மளையும் சார்னு கூப்பிடுறான்? ஆமாங்க. என்னையா? வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு கேள்விப்பட்டோம், அதான் இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். இன்டர்வியூங்கிற? இந்தாங்க சார் ஃபைலு. என்னடா படிக்க தெரியாதடா? படம் பாருங்க. சரி, உன் பேர் என்னையா? பேர் கேட்குறான், உண்மையாக பேர் சொன்னா மாட்டிக்குவோம். ஸ்டூவர்ட் மெலன்சன் சார். என்னடா ஸ்டூல் மேல மிளகாய்ங்கிறான்? ஏதோ வெள்ளைக்காரன் போல. அப்படியா? சரி, என்ன படிச்சிருக்க? பிசிஏ முடிச்சிருக்கேன் சார். ஈஸியா படிச்சிருக்கியா? யோ 10வது படிச்சிருக்கியா? 10வது முடிக்காம பிசிஏ கொடுப்பாங்களா? பல்ல கழட்டி போடுவேன். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. 10வது படிச்சுக்கிறியா இல்லையா? அண்ணா முடிச்சிருக்கேங்கண்ணா. சரி, என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? ஐயா என்ன வேலை வேணா செய்வாங்க. அப்படியா? காட்டு வேலையில இருந்து வீட்டு வேலை வரைக்கும் எல்லா வேலையும் தெரியுங்க. சரி, அப்ப இந்த 4 தென்னை மரத்தை புடுங்கி அங்க கொண்டே நெட்டி போட்டுவான். இங்க ஒருத்தன் பேசிட்டு என்னடா சிரிப்பு? பின்னங்கய்யா அனுமாருக்கு வேலை சொல்ல மாதிரி சொல்றீங்க, மரத்தை எப்படி நட முடியும்? இத படிச்சவன் திமிர்ல ஆடக்கூடாது. சொன்ன வேலையை செஞ்சு போட்டு கூலி வாங்கிட்டு போகணும். சரிங்க. என்ன, நாளைக்கு நம்ம தோப்புல கணக்கு எழுதுற வேலை காலை நேரத்துல வந்துருக்கு. என்ன, சரிங்க, கிளம்பு. ஏண்டா வப்படம், இந்த காஷ்மீர்ல எவனோ வெளியூர்க்கார நம்ம ஊர் ஆளுல சுட்டு போட்டான். நம்ம அவனுக்கு ஒரு நெஞ்செழுத்து என்ன தைரியம் இருந்தா நம்ம ஊருக்குள்ள வந்து இந்த வேலையை பார்ப்பானுங்க. அது என்னன்னு கேட்டு வை. அடுத்த வாரம் போய் ஒரு பஞ்சாயத்து பேசி பைசல் முடிச்சுட்டு போட்டோம். அப்பா ஸ்டூல் மேல மிளகா வாங்கண்ணே. எப்படி வேலையெல்லாம் போகுது? பரவாயில்லைங்க, நல்லா போகுதுண்ணே. எத்தனை காப்பு மரத்துக்கு எவ்வளவு வருது? நல்லா விழுந்துருக்குண்ணே. நல்லா விழுந்துருக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். சொல்லுப்பா. உங்களோட தோரணைக்கும் உங்களோட அழகுக்கும் நீங்க ஒரு புல்லட்ல வந்தா நல்லா இருக்குமேனா? ஏன்னா அடிக்கிறீங்க? இத்தனை நாளா கூடயே இருக்கீங்களா வப்படம்? அவன் நேத்து வந்தவன் எப்படி கரெக்டா சொல்றான் என்னை பத்தி. இதுக்கு தான் படிச்சவன் வேணுங்கிறது. ஆமாண்ணா, நம்ம கிட்டே ஒரு புல்லட் இருக்கு, பேசாம அதை நீங்க வாங்கிக்கீங்கண்ணா. நம்ம கிட்ட இருக்குதா? ஆமாங்க, ரஜினி ஓட்டின புல்லட்டுங்கண்ணா. தலைவர் ஓட்டின புல்லட்? ஆமாங்க. நட போய் பாத்துரு. வாங்க வாங்க போலாம். ஏய், அந்த ஆளை ஏமாத்தி எப்படியா இந்த வண்டியை அந்த ஆள் தலையில கட்டிடணும். ஓகே? இந்த வண்டி தான்? ஆமா, இந்த வண்டி தான். ஆல்ரெடி ஓனர் நம்மள வெறி கொண்டு தேடிட்டு இருக்கிறானே. தெரியும்டா, இது திருட்டு வண்டிங்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த ஆளுக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சான்னா கொன்னே போடுவானா? அதுக்கு தான் வந்த வழிக்கு 10,000 10,000 வித்துருவோம். ஓகே? சரி, அந்த ஆள் வரான், ரெடியாரு. வாங்கண்ணா 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 வாங்கண்ணா. இதான வண்டி, தம்பியோட தானுங்க வண்டி.
அப்படியா? என்னோட தானுங்க. வீட்டுல கொஞ்சம் ரேஷன் ப்ராப்ளங்களா, அதனால வண்டி விற்கிறக்கு. ஓ சரி 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 சரி. இதானா ரஜினி ஓட்டின வண்டி? மன்னன் படத்துல ஓட்டினார் இல்லைங்க? மன்னன் படத்துல பிரகாஷ் ராஜ் போட்டு அடிப்பாருல கிளைமேக்ஸ்ல. பிரகாஷ் ராஜ் அடிப்பாரு. பிரகாஷ் ராஜ் மன்னன் படத்துல இருக்காருங்க. அப்படியா? இதானா வண்டி பாருங்க, நல்லா இருக்கா? அருமையா இருக்குதப்பா. நல்லா இருக்குமே. நம்மளுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு நம்மளுக்கு. சரி, உங்களுக்குனே இந்த மாதிரி இருக்குதுங்க வண்டி. வண்டி விலை எவ்வளவுப்பா? அண்ணா உங்களுக்கு போய் விலை சொல்லணும்ண்ணா. வெறும் 10 லட்சமா? அட இதுக்கு என்ன 2 பேர் பேன் முழிச்சிட்டு இருக்கிறீங்க? கொடை வண்டி வீட்டுல நிறுத்துங்க, வெடியால் பணம் கொடுத்துடுறேன் நானு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. டேய் வாப்படா, வண்டி நல்லா கழுவி ஷாம்பு போட்டு தொடச்சு உள்ள வீட்டுல நிறுத்துறேன். சரிண்ணா. சரி. புட்டு 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 அண்ணா. புட்டு புட்டு புட்டு. என்ன ஸ்டாண்டர்ட் ஓட்டிட்டு இருக்கீங்க? நல்லா எடுத்து விட்டு சருணுக்கா ரோட்ல போனேன். ஓட்டத்துக்கு அவரே ஸ்டாண்ட் ஓட்டு ஓட்டத்துக்கு இருந்தா 10 லட்சம் கொண்டு வாங்குனீங்களா? அதை விடு தம்பி, ஓட்டி பழகிக்கலாம். இது நம்ம வண்டிக்கு ஒரு பேர் வை பார்க்கலாம். அண்ணா ஆல்ரெடி வண்டிக்கு பேர் இருக்குண்ணா. என்ன பேரு? ராயல் என்ஃபீல்டு. ராயனா? இது நம்ம சாமி பேருண்ணே. ஆமா, நம்ம ராயப்ப சாமி. ஆமாண்ணே. சூப்பரா இருக்குதப்பா. இதே பேரை வச்சிடலாம். ராயன் ராயன் ராயன். அண்ணா என்ன பண்றீங்க? பேர் வச்சேன், பேர் வெயி. நீயுமே நானுமா? வெய்யிடா நீங்க. ராயன் ராயன் ராயன். நீ அன்னைக்கு நம்மள அழகா வர்ணிச்சிடல. நானா? எப்பங்க? அன்னைக்கு தோப்புல மறந்துச்சிருப்பேன். சொல்லுங்க. எனக்கு ரஜினி மாதிரி சினிமால நடிக்கணும்னு ஆசையா இருக்குது தம்பி. சரிங்கண்ணா. நம்மளோட படம் பொள்ளாச்சி தியேட்டர்ல 100 நாள் ஓடணும். அண்ணா படம் எடுக்கணும் நிறைய செலவாகுமேண்ணா. அது இவ்வளவு பெரிய தோப்பு இருக்குல்ல என் பேர்ல. சரிங்கண்ணா. அப்படியே அந்த கதாநாயகியா அந்த பூஜா டெக்டே ஆத்தி சந்தன கட்ட சேக் 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 அந்த பிள்ளையும் முடிச்சு போட்டுரு. பிடிச்சிடலாங்க. நீங்க எங்க எவ்வளவு போறீங்க? நம்ம கிட்ட ஒரு டைரக்டர் இருக்காரு, செமையான டைரக்டர். நீங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ணிடலாம். நீங்க வீட்டுக்கு போயிட்டே இருங்க, பின்னாடியே கூட்டு வர்ற அப்படிங்கிற. நீங்க சொன்ன அதே டைரக்டர், அதே ஹீரோயின். சேக் சேக் சந்தன கட்ட கனிமா. அப்படியே போக போக சேக் சேக் பண்ணிடலாம்னா. டேய், நம்மளே நல்லவனா இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த உலகம் நம்ம நல்லவனா இருக்கிறப்படாது இருக்கு. அன்னைக்கு பாத்தியா, அந்த 10,000 ரூபாய் வண்டியை 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்க அந்த பைத்தியம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவனோட மொத்த சொத்தையும் நம்ம பேர் எழுதி வாங்குறோம். சரியா? காமிச்சிடலாங்கிறீங்க. நம்ம எவ்வளவுதான் குட்டா இருக்கும்னு நினைச்சாலும் இந்த உலகம் நம்மளை பேடா தான் ட்ரீட் பண்ணுது. போது, வாங்க போலாம். அங்க ஒரு அக்லி கோட் இருக்கு, வா அவங்ககிட்ட போலாம். காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. என் வீட்டை இடிச்சு இப்படி தரமாட்டமாக்கணியும் அதே மாதிரி. அண்ணா என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஓடுக்கு? ஆமாப்பா, ரஜினி மாதிரி ஆகணும்ல. என்ன தலைவர் படம்ல மாட்டி வச்சிருக்கீங்க? அது எங்க அண்ணன் தான். அந்த ஆளை நம்ம பீட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம சினிமாக்குள்ளேயே போறோம். பண்ணிடலாம். இதான் பெரிய டைரக்டர். நம்மளுக்கு கூட காலெல்லாம் போட்டு உட்காந்துக்கிறேன். ஆனா பெரிய டைரக்டர்ல அப்படிதான் உட்காருவாங்க. நீயும் உட்காந்துட்ட. சரி பரவாயில்ல. இவர் தான் டைனோசர் படத்த டைரக்டர், பேர் குஸ்கின். அப்படிங்களா? நம்மளை வச்சு கரெக்டா எடுத்துருவானா? டைனோசரை வச்சு எடுத்துட்டாரு, உங்களை வச்சு எடுக்க மாட்டாருங்களா? டைரக்டர் கதையை சொல்லுங்க. டைரக்டா கதைக்கே போயிடலாம். சரிங்களா? இப்ப எப்படின்னா, நீங்க வந்து பிச்சைக்காரில இருந்து லட்சாதிபதி ஆகிற மாதிரி தான் கதை. என்னைய நம்ம பிச்சைக்காரனா நம்ம நடிக்க சொல்றான். இந்த ஊருக்காரங்க ஏத்துக்குவாங்களாப்பா? அண்ணா நீங்க முத்து படம் பாத்திருக்கீங்களா? அருணாச்சலம் படம் பாத்திருக்கீங்களா? எல்லாத்துலயும் ஒரே கதை தான். நீங்களும் ஒரு ரஜினி ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி கதை நடிச்சாங்க. இந்த படவடப்பு இந்த படப்பிடிப்பு எப்ப ஆரம்பிப்போம்? அது இப்பவே ஆரம்பிச்சிருவோம். மொத சீன் இப்பவே எடுத்துடலாம். உங்க சொத்தை எல்லாம் வில்லனுக்கு நீங்க ஏமாந்து எழுதி குடிக்கிறீங்க. அதுதான் மொத சீனு. அப்புறம் மறுபடியும் வாங்கிடுறோம்ல, கிளைமேக்ஸ்ல வாங்கிடுறோம். இந்தாங்க கையெழுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் சீனு கவர்மெண்ட் முத்திரையெல்லாம் இருக்குது. உன் பேர்ல எல்லா சுத்தையும் எழுதிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆளுக்கு எழுத படிக்க தெரியும் போட்டுக்கே. அண்ணன் இந்த படத்துல நான் தான் வில்ல, எனக்கு தான் இந்த சொத்துல எழுதி கொடுக்குறீங்க. கிளைமேக்ஸ்ல எங்கிட்ட இருந்து புடிங்கிறீங்க. இதுதான் கதை. சரியா? கையெழுத்து போடுங்க. அந்த சேக் சேக் இருக்கு கையெழுத்து போடுங்க. அடுத்த சீன் நாளைக்கு இருக்கு. அது போல பேசிருங்க. கரெக்டா இருக்குல்ல? அண்ணன் மொத சீனு சூப்பரா நடிச்சு கொடுத்துட்டீங்க. 2வது சீன் கேரளால எடுக்கிறோம். பிச்சைக்காரன் கெட்டப்பு. சரி, அந்த புள்ள எப்ப போகுது? அந்த புள்ள வருட நாளைக்கு வரும். சேக் சேக். ஓகே, நல்ல வயனாக்குறான். இவனை வச்சு ஒரு 4 வாரத்தை நடிச்சுட்டு அப்படியே தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிட வேண்டியதுதான். இது எந்த ஊரு தம்பி? என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறானுங்க. அண்ணா அதெல்லாம் ஒண்ணு, எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? பிச்சைக்காரன் கெட்டப்ப வர சொன்னீங்க. என்ன கெட்டப்பு இது? பிச்சைக்காரன் கெட்டப்பு தம்பி. இது பிச்சைக்காரன் கெட்டப்பா? நல்ல தலையெல்லாம் கலச்சு விடுங்கண்ணே. சட்டையெல்லாம் கிழிச்சு விடுங்க. பிச்சாச்சு. செயின் எதுக்கு பிச்சைக்காரனுக்கு? செயினை கழட்டுங்க. நான் வச்சுக்கிறேன்.
செயின் நல்லா இருக்கு. இப்பதான் பாக்குற பிச்சைக்காரமா இருக்கீங்க. இது பத்தாது. அதான் அங்க தெரியுது மண்ணு தெரியாதீங்களா, அந்த மண்ணை கொஞ்சம் உருளுங்க, பிச்சைக்கார மாதிரி இருக்கும். பிச்சைக்கார மாதிரியா? ஆமா, உருளுங்க மண்ணு. முடியலடா தம்பி. இப்பதான் வந்து அசல் பிச்சைக்கார மாதிரி இருக்கீங்க. சரி சரி, ஓகே. இப்ப என்னன்னா, நாங்க கேமரா வச்சுட்டு ஒளிஞ்சு நின்றுப்போம். டைரக்டர் அங்க நின்று இருக்காரு. ஓகேங்களா, நாங்க ஆக்ஷன் சொல்லிட்டு போயிருவோம். நாங்க கட் சொல்ற வரைக்கும் நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி பிச்சை இருப்பீங்க? ஐயா சாமி பிச்சை போடுங்க. இந்த அளவுக்கு சில அஜித் குமார் நீங்க பிச்சை இவ்வளவு சில இருக்கு. ஐயா பாலா படம் மாதிரி எடுக்கணும். ஐயா இன்னும் ஐயா இன்னும் ஐயா. இதான் கரெக்ட். இதுல பிச்சை எடுத்துட்டுங்க, நாங்க எடுத்துறோம். ஓகே, ரெடி, ஆக்ஷன். ஐயா சாமி ஐயா ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க. ரொம்ப நேரமா பிச்சை எடுக்கிறோம், கட்டுன்னு சொல்ல மாட்டானுங்க. 100 ரூபா கலெக்ஷனே ஆகிப்போச்சு. இது எந்த ஊர்ரா சாமி? என்ன வார்த்தைன்னே தெரியல எழுதி போட்டிருக்கா. தமிழே நமக்கு படிக்க தெரியாது. ஒருவேளை ஏமாத்திட்டோம் அந்த கண்ணாடிக்காரன். இந்த ஊர்ல தெற்கு வடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க எப்படி ராசா மாதிரி வாழ்ந்தவன் இப்படி ஆக்கிட்டானே. ஐயா சாமி. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.